வெல்கம் பேக் டு crunchyology. இன்னைக்கு நம்ம ஒரு சத்தான காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம், எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. இந்த காய் பொரியல் வந்து நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், அப்புறம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பூண்டு வந்து முழுசாக போட்டால் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் சும்மா ஒரே ஒரு வாட்டி தட்டி மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி வைக்கும் போது ஈஸியாக வதங்கிடும், அதே மாதிரி வேகிறதுக்கும் ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப நசுக்கவும் வேண்டாம், லைட்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு வானல் சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பும் செவந்ததுக்கப்புறமா நம்ம நசுக்கி வச்சுருந்தோம்ல அந்த பூண்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நேரம் வந்து இந்த எண்ணெய் கூட சேர்ந்து வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ண 3 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும், நான் மிளகாத்தூள் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம், நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒட்டுமொத்தமாக தேவையான எல்லா உப்புமே இப்போவே சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அடுத்தது உருளைக்கிழங்குக்கு அப்புறமா நான் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காய் வந்து இந்த சைஸை சேர்த்தாலும் சரி, இல்லை இதை விட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது பொடியாக கட் பண்ண கேரட்டு. நான் கேரட்டு வந்து அளவு கம்மியாக சேர்த்துக்கிறேன், நான் கேரட் வந்து ஒரு மாதிரி தித்திப்பு தன்மை கொடுத்துரும், அதனால் கேரட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேரட் ரொம்ப பிடிக்குன்னா ஈக்குவல் அமௌண்ட்டில் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடுத்தது தேவையான அளவு காலிஃப்ளவர். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஈக்குவல் அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேரட் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி தக்காளியை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திரும்ப நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முன்னாடியே மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் வந்து லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா காய் எல்லாத்தையும் ஒன்றா நடுவில் சேர்த்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நீங்கள் இப்படியே கூட வந்து ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது காயெலாம் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா வேகிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு மூடி வச்சோம் இல்லையா, அதே மாதிரியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இப்போ நம்ம இதை வேக விடலாம். நடுவில் எடுத்துகிட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம காய் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்போஸ் பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சாதத்து கூட சப்பாத்தி கூட எல்லாத்துக்கூடமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் crunchyology சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே நியூட்ரிஷியஸான ஹெல்தியான காய் பொரியல் ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.